கெமிஸ்ட்ரியில என்னென்னமோ ஃபார்முலா நம்ம பார்த்திருக்கிறோம், அல்ஜிப்ரா ஃபார்முலா நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா முதல் முறையாக இந்தியாவுக்கு கொண்டு வந்த புது ஃபார்முலா இந்த ரெண்டு கட்சிகளும் திருமங்கலம் ஃபார்முலா, அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் ஃபார்முலா, அப்புறம் ஆர்கே நகர் ஃபார்முலா. திருமங்கலம் ஃபார்முலா ஆர்கே நகர் ஃபார்முலானா ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கிறது. இதுதான் இந்த ரெண்டு கட்சியும் கண்டுபிடிச்ச ஃபார்முலா. இதை கோபத்தில் இருக்கிறாங்க. ஆத்திரம் சாதாரண ஆத்திரம் கிடையாது, மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டிலே ஒரு மௌன தேர்தல் நாளில் போய் மாம்பழத்தில் எல்லாம் ஓட்டு போட போறாங்க. இதுதான் நடக்க போகுது, நீ பார்த்துட்டு வரீங்க. ஏன்னா இன்னைக்கு ரெண்டு பேர் மேலேயும் கோபத்தில் இருக்காங்க. திமுக அண்ணா திமுக ரெண்டு பேரும் வேண்டாம். இது ரெண்டு பேரும் தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மையும் செய்ய போறது கிடையாது, நன்மை செஞ்சது கிடையாது, இனியும் செய்ய போறது கிடையாது. இந்த ரெண்டு கட்சிகளும் தமிழ்நாட்டை அடுத்த 50 ஆண்டு காலம் ஆண்டாலும் ஒரு சின்ன நன்மையும் தமிழ்நாட்டுக்கு வரப்போறது கிடையாது. Even if they rule for the next 50 years in Tamil Nadu, there is not going to be any progress for Tamil Nadu. அது இருக்கு. ஒரு உதாரணம் நீங்க கேட்ட கேள்வி, கடந்த தேர்தலிலே சட்டமன்ற தேர்தலிலே திமுக ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க. ஆனா ஓட்டுக்கு பணம் கொடுத்த திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டார்கள். ஆக இதுல இருந்து என்ன தெரியுது? ஏதோ மக்கள் காசு கொடுத்தா அப்படியே அவங்க காசு கொடுத்து ஓட்டு போறது கிடையாது. அவங்களுக்கு என்ன விருப்பம், அவங்க மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, இந்த பணம் கொள்ளடிச்ச பணம், மக்களுடைய பணம், மக்களுடைய வரி பணம் தானே, அவங்க சொந்த பணம் கிடையாது. அதுலயே என்ன பணம், இந்த அவங்க கொள்ளடிச்சுல ஒரு சின்ன பிசிறு தான் கொடுக்கறாங்க. அதனால மக்களும் தெளிவா இருக்கிறாங்க, மக்கள் முட்டாள்கள் கிடையாது, தெளிவா இருக்கிறாங்க. அதுல ஒரு சிலர் தான் அப்படி போயிடுறாங்க. அந்த ஒரு சிலரும் எப்படி இருக்கிறாங்கன்னா கோபமா இருப்பாங்க. எலெக்ஷன் 5 வருஷமா 5 ஆண்டு காலம் அரசாங்கத்து மேல கோபமா இருப்பாங்க. என்னடா அரசாங்கம் மோசமானது, எதுவும் செய்யலையே, இது செய்யலையே, அது செய்யலையே, எல்லாம் விலைவாசி ஏத்திட்டாங்களே, எங்க பார்த்தாலும் ஊழல், கோபமா இருப்பாங்க. எலெக்ஷனுக்கு ஒரு நாள் முடியும் அந்த கோபம் போயிடுது. ஏன் 5000 ரூபாய் கொடுத்தாங்க. அப்புறம் அடுத்தது கவர்மெண்ட் வரும், அந்த கவர்மெண்ட் மேல கோபமா இருப்பாங்க, 5 வருஷமா கோபமா இருப்பாங்க, திட்டுவாங்க, தினம் திட்டுவாங்க, ஐயோ நாசமா போயிடுச்சு கவர்மெண்ட். அந்த ஒரு நாள் முடியும் அந்த கோபம் போயிடுது. ஏன் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இதுதான் இந்த இந்த முறை போக வேண்டும். இது எப்போ ஒழியுதோ அப்பதான் தமிழ்நாடு தானா முன்னுக்கு வரும். அதனால இதே மக்கள் மனதிலே இருக்கிறது. ஆனா இந்த தேர்தல்